நான் சொல்றேன், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த மீறுதலுக்காக, நம்மை வருகிற ஆக்கினையானது, நம்மை வருகிற நியாய தீர்ப்பானது, நம்மை வருகிற மரணமானது எல்லாமே அவர்களால் கொட்டப்பட்டது. நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் மறித்தார், நமக்காக அவர் நியாயத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எல்லா ஆக்கினை அவர்களால் கொட்டப்பட்டது, நம்முடைய பாவங்களால் அவர்களால் கொட்டப்பட்டது. நமக்காக அவர் பாவமானார். நாம் செய்த அக்கிரமத்துக்கு, நாம் செய்த பாவத்துக்கு, நாம் செய்த காரியங்களுக்கு மனுஷனாகி நாம் தான் அதிகமாக பாவத்தை மறிக்க வேண்டும். நாம் தான் நியாயத்திற்கு போக வேண்டும். ஆனால் நாம் நியாயத்திற்கு போகாதபடிக்கு அதிலிருந்து நீங்க நாம் ஜீவிக்கும்படியாக, ஜீவனை பெறும்படியாக இந்த மகத்தான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்தை அவர்களப்பட்டுக் கொண்டார். நடந்து போகும்போது என்னங்க தலை நிமிர்ந்து போக வேண்டும். இந்த பூமியில எங்க நடந்து போனாலும் தலை கொடுத்து போனார். காரணம் நாட்கள் போக போக அவருடைய பாரம் அதிகமானது. என்ன பாரம்? நம்முடைய பாவம் அதிகமாக கொட்டப்பட்டது. அவர் நடந்து போகும்போது அவர் தலை கொடுத்து கொண்டே போனார். அவர் எனக்காக நம்ம தலை நிமிர்ந்து போக முடியாது, நம்ம தைரியமாய் போக முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது, இதற்கு ஜீவிக்க முடியாது. இந்த மகத்தான தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டு பாவத்தை தன்மையாக எடுத்துக்கொண்டு ஆக்கினை ஆழ்வராக எடுத்துக்கொண்டு நமக்காக பாவமானார், நமக்காக குற்றமாக மாறினார், நமக்காக பணியை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வீரர்கள் நிமித்தம் ஒதுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமணத்தவர் அழிக்கப்பட்டார், நம்மை வருகிற ஆக்கினை ஆழ்மன கொட்டப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டுபடும்படியாக யார் மகத்தான இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். எந்த அளவுக்கு பாவமானவர்கள் கொட்டப்படுகிறார்கள் பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரியவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பாவம் அதிகமாக கொட்டப்படுறாரு. பரலோகமும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரலோகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பூமியும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமி அவரை தள்ளினது, பரலோகமும் அவரை தள்ளினது. வர வழிகளை அவர் மறுப்பதற்கு வர இடம் இல்லாமல் நடு ஆகாயத்தில் அவர் தொங்கினார். நடு ஆகாயத்தில் அவர் மரித்தார். யாருக்கு மரித்தார்? என்னுடைய தேவன் மரித்தார், என் ஆண்டவர் மரித்தார், என்ன பாவத்துக்காக செய்தார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த பூமியிலே மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாதனால, இடத்தை அவர் கொடுக்காதனால அவர் தலை சாய்க்க இடவில்லை, யாரை பிரசங்கமாக கொடுக்கவில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகள் கூடுகள் உண்டு, அவருடைய தேவாலயம் கத்திருக்கும்.